ஹலோ ஆல். இன்றைக்கி சுவையான சூப்பரான கிச்சடி, ரவை கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு வானலில் நெய் போட்டு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவை இந்த கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே வானலில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் இருக்குது, அந்த நெய் அப்படியே இருக்கட்டும். அது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் அதுலேயும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததுமே அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது. கிச்சடிக்கு இதெல்லாம் போடுவாங்களான்னு தெரியல, பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாசமாக இருக்கணும்னு. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது 1 ஸ்பூன் இல்லை, பாதி ஸ்பூனு தான், ஓகேவா? அந்த வாசத்துக்காக, அந்த அரோமா கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி லைட்டாக ஈரப்பதம் போடும், அந்த தக்காளியோட வெட்னஸ் குறைஞ்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி தான் மெயின் ஆட் பண்ணும். பட் பட்டாணி என்கிட்ட இல்லாதனால நான் இந்த 2 காய் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா காய் நல்லா வேகிறதுக்கும் உப்புமாவுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எத்தனை கிளாஸ் உப்புமா ரவா எடுத்தேன்? 1 கப், 1 டம்ளர் ரவா எடுத்தேன். ஸோ அதுக்கு 3 டம்ளர் ரவா, 3 டம்ளர் தண்ணி நான் அதில் ஊற்றுறேன், ஓகேவா? 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தான் ரேஷியோ, ஓகேவா? அது நல்லா போட்டுனே காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா பார்த்துட்டு இந்தமாரி ரவாயை கொட்டிகிட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு கை விட்டுட்டிங்கன்னா அது கட்டி பிடிச்சிரும். அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டோம்னா இந்தமாரி இருக்கும். அதுக்கப்புறமா நெய்யை ஊற்றி மேலே அந்த நட்ஸை முந்திரியை போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா நல்ல மணமான சுவையான சூப்பரான வெஜிடபிள் ரவை கிச்சடி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.